எனக்கு அவடத்துல என்ன சொல்றது எனக்கு உண்மையா மனசுக்கு தெரியாது. வெளியில சொல்லி கேளாமலுக்கு இருக்கு வேதனை. நான் குளர் நாளும் குளராதண்டு நான் குளர்னா பிள்ளைகள் குளருங்க அந்த வேலை நான் பேசாம இருக்கு. நான் இருக்கிறேன் இந்த வருடத்தை மனசுல ஓட ஆட்டு சொல்லி குளறேன்னு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா பிள்ளைகளையும் கொடுக்கும். அவிட்ட சொல்லியிருக்கேன் தம்பியை நல்லா பாருங்க. ஹலோ மச்சான், இது எந்த ஊரன் தெரியுமா? ஓந்தாஜ் மேடமா ஏரியா நாம்பராங்கோயில் வந்து மச்சான் மெயின்ல இருக்கா. ஆனா இது உள் ரோட்ல வரணுமா. இதில் பாருங்க உதவி செய்யற வீடா. இங்க உதவி செய்யற வீடு மச்சான் மட்டக்களப்பு மாவட்டம் ஓந்தாஜ் மேடம். சரியா, வாங்கலாம் உள்ளுக்கு போய் பார்ப்போம். சரியா, என்னன்னு சொன்னா மச்சான் இங்க ஒரு 4 பொடியனுங்களாம். தாய் மிதிக்கு தகப்பனு மிதிக்கு. தகப்பனுக்கு கூலி வேலை மச்சான். அவங்களுக்கும் சரியான கஷ்டத்துல இருக்காங்க. தாய்க்கு சரியா பெரிய ஒரு வருத்தம். அந்த 4 பிள்ளைகளையும் எப்படியாவது அவங்கள 3 பிள்ளைகளையும் கொஸ்டல்ல சேர்க்கட்டும். மற்ற பொடியனை கைக்குள்ள தானே அதையும் அவங்க இன்னொரு ஆக்கள்கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க மச்சான். பிள்ளைகளை இழக்க போற கட்டம் தானே இவங்க மச்சான். நான் ஒரு பொடியன் இருக்கான். சரி, என்னன்னு சொன்னா அந்த உதவி ஒன்று வந்திருக்கு. அவங்க இந்த குடும்பத்துக்கு கொடுப்பாம அந்த உதவி எங்கத்தை உதவின்னு சொன்னா அதுவும் ஓந்தாஜ் மேடம் தானா. இந்த செய்கிற இடமும் ஓந்தாஜ் மேடம் தானா. சரியா மச்சான், அவங்களோட பேர் வந்து ஆசீர்வாதம். அதாவது பழக்கடை ஆசீர்வாதம் ஓந்தாஜ் மேடம். சரி, இந்த விநாயகர் வித்யாலயம் அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பழக்கடை இருக்கு மச்சான். அவங்களோட உதவி தான். வாங்க மச்சான், அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு கொடுப்போம். சரியா, வாங்கலாம். இல்லைம்மா சாப்பிடல. சாப்பிட்டு நீங்க சாப்பிடு 4 பொடியணும் இல்ல 4 பொடியணும். அது சரி. வருதானே கடைசி வரான் கடைசி 2 வயசு இருக்கு. 2 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? அவருக்கு 8 வயசு ஆகுது. அவர் மத்தவர் 10. அவர் 2வது 3வது 4வது 4 பொடியணும். அது சரி, பொம்பளை பிள்ளை இல்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு கேன்சர் வருத்தம் 8ஆம் மாசம் தான் கண்டுபிடிச்சது. 8ஆம் மாசம் இந்த போன வருஷம் 2024 8ஆம் மாசம் தான். அதை எங்களோட ஆண்டிட மகள் ஒரு ஆள் புறவேட்டாவை தான் வில்லங்கத்துக்கு கூட்டிட்டு போன புறவேட்டா பாப்பான்னு சொல்லி அவள் கொண்டு போய் காட்டு நடத்துல தான் இப்படி தெரிஞ்சது. என்கிட்ட கையில் புறவேட்டா பார்க்கறதுக்கெல்லாம் கையில் காசு இல்லை. அப்போ அவள் தான் கூட்டி எல்லாம் அவட செலவுல பார்த்து செஞ்சா. அந்த டாக்டர் சொன்னால் பயப்படக்கூடிய அளவு தான் இங்கே நான் இவ்வளவு தூரத்துக்கு வச்சிருந்தேன் கேட்டவங்க. அப்போ எனக்கு அவடத்துல என்ன சொல்றது எனக்கு உண்மையா மனசுக்கு தெரியாது. அவங்க முழுவதும் எனக்கு சொன்னவங்க அப்படியான்னு சொல்லி சொன்னோம். பிள்ளையாகலாம் எனக்கு குளர்னா ஏறுது. ஆனா எனக்கு ஒரு சொட்டுங்க நல்ல தண்ணி வரல. நான் பலமே இருந்த மாதிரி தான் நான் இருந்தேனா. ஆனா அதுகள் ஒன்றா சொல்லி என்னன்ட்டு இப்படி இவ்வளவு தூரத்துக்கு வச்சிருந்தனால எனக்கு ஒரு பதிலும் எனக்கு சொல்ல தெரியல. களுவஞ்சுக்குடியில அவர் போட்டு அழைத்தந்தவர் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு ஒரு டாக்டரான்னு சொல்லி பயோப்சி செய்யணுமான்னு சொல்லி அங்க ஒரு பயோப்சி எடுத்தாப்புலே அவைய அந்த மருந்து சுருக்கிறதுக்குலாம் அவர் எழுதி தந்தவர். அது ஒன்றும் செய்யாம பச்சை ஆப்ரேஷன் செய்ய ஆயத்தப்பட்டவர். அப்புறம் நான் அதையும் வந்து சொன்னேன். நான் ஒரு ரெஸ்ட் எடுத்தாப்புலே அவைய செய்யறதை ஆயத்தப்படுறாங்க உள்ள கதைண்டு சொல்லி சொல்ல. அப்புறம் அவ ஜாசோ காய்ச்சிட்டாங்க. அவ கதைக்கு அப்புறம் அவ திரும்ப வேறொரு இது இடத்துல காட்டி செஞ்சது. மட்டக்களப்புக்கு கிளீனுக்கு போட்டு தந்தவங்க 2 கிளீனுக்கு வரணும் இப்படின்னு சொல்லி சரியான்னு சொல்லி ஒரு அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு டாக்டருக்கு இது எல்லா டெஸ்ட்டும் செய்கிறதுக்கு எல்லாம் போட்டு தந்து அங்கே முழு டெஸ்ட்டும் எடுத்து கடைசியாக சிடி ஸ்கேன் எடுக்கணுமாம் சொல்லி அது பிந்து மாம் அந்த ஹாஸ்பிட்டலில் செய்கிறேன்டா பிந்து மாமாம். ஆனால் இது உங்களுக்கு டக்குன்னு அவசரமாக எடுத்தா டக்குன்னு மருந்தை போட்டுடலாம். ஆனால் வச்சிருந்தா இல்லடம் பரவிடும்னு சொல்லி அப்புறம் அவங்க தான் அந்த சிடி ஸ்கேன் எல்லாம் ப்ரைவேட்டாக எடுத்து தந்தவங்க. எடுத்து தர 10ஆம் மாதம் 15ஆம் தேதி 1வது மருந்து ஆரம்பிச்சு அப்புறம் போட்டு வந்து அது மருந்து சரியான
பவர் கூடணுமே அதுக்கு சாப்பிட மேலா சாப்பிடையும் இது 2 கிழமை அவதிப்பட்டு அப்படி 21 நாளைக்கு போய் அந்த மருந்து போட்டு வரணும். அப்படின்னப்ப அந்த 2 கலவை மருந்து 4 தரம் ஏற்றி அது முடிஞ்சு இப்போ தனி மருந்து 2வது மருந்து ஏற்றிருக்காங்க. அது மேல் ஃபுல்லாக எரியும், சுட்டு காயம், காலெல்லாம் காயம், அது அலர்ஜி காயம் மாதிரி. உடம்பு காயம் எப்படி இதே மாதிரி மேலெல்லாம் அந்த அம்மாள் போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படியே கறி அந்த மருந்து கறி கை இதெல்லாம் கறி. அப்போ அவங்க சொன்னாங்க ரத்தம் ஒரு சொட்டும் ஒரு இதுவும் குறையாமலுக்கு பார்க்கணும். ரத்தம் குறையாமல பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்குரிய சாப்பாடு சாப்பிடணும் ரத்தம் போடுறது. எனக்கு அப்படியே வசதி இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மருந்து குடிங்க, இந்த மருந்து இந்த மாவெல்லாம் இருக்கு. ஆனால் அதை நம்பியில ஓடியமா அந்த அளவுக்கு மாசம் வேண்டி குடிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. ஆறுமிரங்க நாங்க பார்த்து உதவி செய்தப்பதான் எல்லாரும் பிறகு காசு அடிக்கிறவங்க பிறவேற்ற மருந்து வண்டி கொடுத்து ஏத்துறாங்க. இல்லாத நம்ம அங்க இருந்தா ஏத்துறாங்க, இல்லாட்டா நம்ம வண்டி கொடுக்கணும். அது ஒன்றுண்டாலும் காசு இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் காசு. ஆப்ரேஷன் செய்யறதாலும் அதுக்கு நிறைய செலவாகும். தெரியாது. ஆப்ரேஷனை பத்தி கேட்ட இடத்துல அவர் எனக்கு ஏசி போட்டாரு, செய்யலாம். அந்த ஆப்ரேஷன் செய்யற கட்டத்தையே தாண்டித்தான் நீங்க இவ்வளவு நாளைக்கு வச்சுத்தானே இருந்த, நீங்க ஆரம்பத்துல நீங்க அதை கவனிக்காமல் தானே விட்டேன். நான் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே குளறி இங்க பிள்ளைக்கெல்லாம் போன் பண்ணி செஞ்ச சரி நீ கவலைப்படாதப்பா. நான் டிக்கெட்டை வெட்டி வந்தேன். வந்தெடுத்து ஒரு ஆக்கள் உதவி செய்தவங்க கொழும்பு கொண்டு போய் ஒரு இடம் இருக்கான் காட்டட்டான், ஒரு டாக்டரோட கதைக்கட்டான், கேட்கட்டான், செய்யலாமான்ட்டு கேட்கட்டான்ட்டு அனுப்பி வச்சுவாங்க. அங்கே அனுப்பி வச்செடுத்து அங்கே டாக்டர் சொன்னார் மருந்து போடுறாங்க, ஒருவேளை மருந்து முடியாமலுக்கு இருக்கிறதால அப்படி சொல்லியிருக்காங்களோ தெரியாது. ஆனால் இந்த மருந்து மட்டும் இல்லை, ஸ்பெஷல் மருந்து 11 இருக்கான், அதுவும் போடுவாங்க. பிறகு 2 பிடிப்பாங்களா, அது பிறகு தான் ஆப்ரேஷன் வந்து தெரியாது. எனக்கு நானும் சுவர் பண்ணி சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அவரு வேலைக்கு கூலி வேலை தான். அவரு வேலை இருந்தா செய்வாரு, வேலை இல்லைன்னு சொன்னா வீட்டுல மழை டைம்ல இல்லை வேலை. என்ன வேலை? கூலி வேலை. இப்போ எந்த வேலை கிடைச்சாலும் செய்தோம். வேலைக்கு போயிருக்கேன். எத்தனை மணி ஆகும் பாருங்க? அது டைம் தெரியாது எத்தனை மணிக்கு. முந்தியும் வருவார் பிந்தியும் வருவார், இல்லாட்டி இரவே ஆகும். இப்ப 4 பிள்ளைகள என்ன மாதிரி போகுது? 4 கஷ்டம்தான் எனக்கு. நாளைக்கு சாப்பிட்டா இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இல்லை, அப்படி அது நிலைமையில தான் இருக்கிறோம் நாங்க. நான் இடியப்ப வியாபாரம் செய்தேன். நான் எந்த வருத்தம் இருந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்ப இடியப்ப வியாபாரம் செய்தது போக்குல என்ன அறியாமலுக்கு எனக்கு இயலாத கட்டமா போயிருந்தான். நான் ஒரு ஆட்கிட்ட கதைச்சேன், இப்படி இந்த மாதிரி இருக்கு இப்படி. அவங்க இந்த வருத்தம் பண்றதை சொல்லல. அந்த உள்ள பால் குடிச்சு வந்தானே அந்த பால் கட்டி என்ற அதுக்குரிய மருந்தை தான் அவ என்கிட்ட சொன்னாங்க. அதை செய்யதான் ஒரு பெருசா இது. அப்புறம் நான் டவுட்டில் நான் கல்னையில கொண்டு காட்டுனேன், தம்பியை கிளினிக் கொண்டு. அவங்க அந்த கிளினிக்ல சொன்னாங்க, நாங்க இது பார்க்குறல்ல ஓபிடியில் பாருங்கண்டாங்க. ஓபிடியில் காட்ட அந்த அம்மா ஒரு டெஸ்ட்டும் எடுக்கல, ஒன்றுமே செய்யலை, சும்மா குடிசையை மட்டும் மொழி தந்து சுடு தண்ணி ஊற்றின பிடிங்கினாங்க. அது சுடு தண்ணியை பிடிக்க இருந்ததை விட நல்லா வளர்ந்து வர்றது. அப்புறம் நான் களுவாஞ்சுட்டி போனேன். களுவாஞ்சுட்டி போக அவங்க ஒரு கிளினிக் போட்டு தந்தாங்க. அங்கே கிளினிக் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கிளினிக் நடக்கிற போகணும். அப்போ போய் 15 எடுத்தா இந்த புத்தகத்தை தான் தந்தவங்க, கேன்சர் புத்தகத்தை. அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக நமக்கு இந்த புத்தகத்தை தந்திக்காங்கன்னு போட்டு யோசிச்சுது. ஒரு டாக்டர் வர காட்ட அவர் ஸ்கேன் எழுதி தந்தார். ஸ்கேனுக்கு எழுதி தர, ஆனால் ஸ்கேன் எடுக்கலை. நான் அப்படி 6 கிழமை என்ன போயிருக்கேன். 6 கிழமைக்கும் ஸ்கேனுக்கு எழுதி தருவாங்க. ஸ்கேன் ரூமுக்குள்ளே போகிறேன், ஆனால் ஒரு ஸ்கேனும் எடுக்கலை. முதல் தரத்தில் ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தா அப்பவே தெரிஞ்சிருக்கு இப்படி 8ஆம் மாதம் அளவுக்கு வந்திருக்காது. அவர் 3ஆம் போட்டுக்குள்ளே போவாங்க, அவைய பாலை எடுத்துடுவாங்கண்டா. அங்கே அவைய சுரிஞ்சு வச்சு போட்டு இழுத்து சேர்க்க எனக்கு வலிக்காமலுக்கு இருந்தது. வலி ஆரம்பிச்சு அந்த நிப்புலெல்லாம் டக்குன்னு பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வைத்து எனக்கு ஒரு நல்ல பெருசாக வந்தது. வலியை கூட்டினதே இந்த களுவாஞ்சுடி ஹாஸ்பிட்டல்லாம்.
நான் சொல்லிக்குள்ளாரு வேலைஞ்சு இப்படி எனக்கு வலிக்குது முதல்ல இப்படி வலி இல்லை நான் வைய சிரிஞ்ச வச்சு இப்படி இழுத்து செஞ்சதால பால் வந்தாத்தானே செய்யலாம் இது பால் வராமலுக்கு கட்டியா இருந்ததை வச்சு சிரிஞ்ச வச்சு வேதனையை கூட்டி இப்போ எனக்கு வலிக்குது இல்லத்துலையும் படுக்க இயலாது என்று சொல்லி செய்யத்தான் பிறகு அவங்க பிரைவேட்டாக கொண்டு காட்டி செஞ்சு இந்த கேன்சர்ன்ற வருத்தத்தை கண்டுபிடிச்சவங்க. அது சரி. அதுக்கப்புறம் தெரிய வந்தேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் கேன்சர் தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு அப்ப அந்த உங்களோட தலைமுடியெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தது நல்லா இருந்தது. இப்ப 10 மாசம் 15ஆம் தேதி இந்த மருந்து ஏத்தினது அப்புறம் அந்த முடியெல்லாம் கொட்டுண்டது இந்த நகமெல்லாம் அப்படி கருத்தது நீளம் பஞ்சு போய்க்குன்னு எல்லாம் கால் நகமெல்லாம். அது சரி. இப்ப இந்த தனி மருந்து ஏத்துறது கண்ணால தண்ணி வருது எனக்கு. அப்படியும் ஒரு பிரச்சனை. இதுக்கு ஒரு முடிவு இல்ல விட்டுத்தாங்க. இது இல்லை மருந்து நான் இப்போ ஏற்றுறாங்க. ஆனால் இதுவும் எனக்கு கஷ்டம். நான் வெளியில் சொல்லி கேளாமலுக்கு இருக்கு வேதனை. நான் குளறினாலும் குளராதண்டு நான் குளர்னா பிள்ளைகள் குளருங்க அந்த வேலை நான் பேசாமல் இருக்கு. நான் இருக்கிறேன் இந்த வரட்டு மனசில் ஓட்டு ஆட்டு சொல்லி குளறேன்னு இப்போ சொல்லிட்டாங்க. நீ பிள்ளைகளோட சந்தோஷம் மாதிரி நல்லா சாப்பிடு எங்க ஆசைப்போறியோ அங்க போ எல்லாத்துக்கும் காசியான வேணும். என்ன அம்மா வளர்றான்னுயா என்கிட்ட கேட்டல நின்றாலும் ரோட்டால ஒரு முட்டை வலிச்சிக்கிறேன் எடுத்து போனாங்க. நான் புள்ளட்ட சொல்லிக்குள்ள இப்படியெல்லாம் கதைக்காங்க உள்ள எனக்கு வருத்தம் நானும் எனக்கு ஆசையா முட்டை வலிக்கிறது அப்படி வச்சிருக்கேன். இப்ப என்ன உதவி என்ன செய்யணும்? உங்களோட இப்படி இவ்வளவு வேதனையில் இருக்கியல் எனக்கு அந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை ஹாஸ்டல்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியுமா அதுகளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன்னு சொல்லி செஞ்சவங்க அது ஹாஸ்டல்ல வந்து அவங்க ஸ்கூல் தொடங்கட்டும் மட்டும் போனவங்க வேற இல்லை ஹாஸ்டல்ல சேர்க்கிறது. சேரப்புறியா? ஏன் சேரப்புறா? கஷ்டமா இருக்கியா? ஏன் சாப்பாடு கஷ்டமா இருக்கியா? ஒரு நேரம் கூட இல்லையே சாப்பாடு. எந்த ஸ்கூலுக்கு போறா? ஒந்தாச்சிமடா ஸ்கூலுக்கா? என்ன வேக்கு புத்தகம் எல்லாம் இருக்கே? ஒன்றும் இல்லையே. வேக்கு இல்ல. ஹாஸ்டலுக்கு போக விருப்பம் உனக்கு? அம்மாக்களை விட்டு போறியா? கஷ்டத்தெல்லாம் போறானு படிப்பு ஒழுங்கா இல்லைண்ணே. ஒன்னு சேர்க்கிறேன்டா நீ ஓகேவா? நீ மட்டும் புரியா தம்பியுமா? தம்பியாக்கள்மா 3 பேருமா? இப்ப சின்ன படியான விட்டு போட்டு உங்க 3 பேரும் போறீல ஏன் அவ்வளவு கஷ்டமா பிள்ளைகளுக்கு? எனக்கு ஆபரேஷன் செய்தா இப்ப பங்களா ஸ்கூலுக்கு வலிக்கிட்டு அவங்க சாப்பாடு செய்து கொடுக்குறாரு. நான் அடுத்த மாதிரி கூட நான் செய்யலாது. மற்றவங்களோட அப்பாவும் செய்ய மாட்டாரு. நான் பார்க்குற மாதிரி அவர் வேலைன்னு சொன்னால் வேலைக்கு போயிடுவார். அவள் போகிறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னே எனக்கு டீயோ என்னவோ தந்து போட்டு அவர் போகிற அளவுக்கு தான் அவருக்கு டைம் இருக்கு. இவங்களை நீ ஸ்கூலுக்கு வலிக்கிட்டு நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நீ அனுப்புறேன் அவருக்கு டைம் போயிடுமா? எனக்கு மேலாது இல்லை. இரவில் வேலை விட்டு வந்து அவர் தான் சமைக்கிற இல்லாட்டி இந்த பொடியும் சமைச்சு தருவான் எனக்கு. நேற்று பேர் தான் சமைச்சாரு. சமைக்க தெரியுமா? என்ன அமைச்ச நேற்று? பொன்னாங்கண்ணி ஜோதி. பொன்னாங்கண்ணி ஜோதியே. இன்றைக்கு என்ன? தோசை. தோசை சாப்பிட்ட தோசை காலையிலேயே. இப்ப மதியத்துக்கு என்ன? தெரியாது. ஒன்று மாங்கல்லையா? ஏன் உங்களோட அப்பா அந்த அளவுக்கு கவனிக்காரு இல்லையே? அவருக்கும் வேலை இல்லையே. எல்லா இடத்தையும் வேலை குறைவு.
அவர்ல எங்க வைக்கிறாரு நாலாம் பேல வரல இல்லை தொடர்ந்து வேற சில நேரத்தில் வேற மழை பெஞ்சாமா அது இல்லை மழை டைம்ல மழை டைம்ல ஆக கஷ்டம்தான். இங்கே வாங்க கொடுத்த ஏன் போப்புரியல் கஷ்டமா அப்ப எல்லாரும் கொஸ்டலுக்கு தானே போப்புரியல் அங்க போய் படிப்பீல சரிக்கே கஷ்டமா இருக்கு. இவர் தான் வாசை கூட்டுறதுன்ட்டானு சரி உடுப்பு கழுவுறேன்னு சரி என் உடுப்பு அவர் உடுப்பு வீர உடுப்பு எல்லாம் இவர் தான் கழுவி போடுறது இல்லை வேற ஒரு ஆள் தான் எனக்கு உதவி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாத இடத்துல வேறு ஒரு பொம்பளை பிள்ளை வீடு ஊட்டி வீடு கழுவி எல்லாம் சகலம் செய்து தருவேன். காலையில் எழும்பி வாசை கூட்டி தண்ணி எல்லாம் போட்டு தந்து தான் ஸ்கூலுக்கு போய் போடுறது. நான் இப்படி வருத்தம் கண்டறிய முதலே நான் தான் எல்லாம் செய்து கொடுக்குறேன். நான் எனக்கு வருத்தம் வந்து இப்படி மருந்து போட்டு இப்படி கிடக்க இவர் தான் எனக்கு எல்லாம் செய்தாரு. அம்மா விட்டு போறேன் ஹோட்டலுக்கு போய மனம் இல்லைண்ணே கஷ்டத்தாலேயே போறேன் கொண்டு சேர்க்கணுமா உங்களை அதுதான் சொல்லுங்களேன் ஹோட்டலுக்கு சேர்க்கணுமா போகணுமன்றா வேணான்றா அம்மா விட்டு போக பயமா இருக்க அப்ப படிக்கிற இல்லையா நீங்க படிக்கணும் நீங்க அம்மா அப்பா சரி கஷ்டமா இருக்கு அப்ப உங்களோட படிப்பு வீணா போயிருமே. வீட்டை சொல்லி என் ஹாஸ்டலில் இப்போ நீங்கள் போய் கூப்பிட்டா ஹாஸ்டலுக்கு போங்க நான் பத்தஞ்சோமான இப்போ வந்து பார்ப்பேன்னு சொல்லி போகமாட்டெல்லாம் சொன்னவங்க ஹாஸ்டலில் நாங்கள் போகிறோம்னு சொல்லி. இப்ப ஆரம்பத்துக்கு உங்களுக்கு உதவியல் வரலையா அப்படி இல்லை இல்லையா இந்த பிள்ளைகள கஷ்டத்துக்கு இப்போ நாளும் பொடியானுங்க இப்ப மத்தபடி என்ன கை குழந்தை அவரை எங்கட அக்கடை மகள் அவ பார்க்காமன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா கொடுக்க புரியல அவ தான் வச்சு பார்க்கவும் இரவுலையுமா அங்க அவியிட்ட போய் படுக்கிறது அவ தான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறது. அப்ப அத கொடுத்து எழுதிப்படையில இல்ல தத்தெடுக்கிறதுக்கு இல்ல எழுதலை. நான் இப்ப ஆபரேஷன் செய்து கடைசி நேரத்துல என் உயிர் ரோப்பு எனக்குள்ளதான் எழுதி தாரன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு எனக்கும் அவரில் கொஞ்சம் பார்க்க விருப்பமாயி ஆசைமாயி அப்ப நான் இப்ப எழுதி தந்து எனக்கு என் மனசும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் அப்புறம் ஒரு நேரம் எழுதி தாரன்னு சொல்லி என்ன செய்ய இந்த பொடியன தானா நம்பி மச்சான் உங்களோட அக்கடமா மகள்ண்ண மூத்த மகள் அவங்கள்ட்ட ஓகே பண்ணித்தேல்ண்ணே இப்படி ஒரு நிலைமை இருக்கீங்க பிள்ளையில என் கொடுக்கும் அவிட்ட சொல்லிருக்கேன் தம்பியை நல்லா பாருங்க. அப்ப இந்த 3 பொடியனையும் கொஞ்சம் விடான்னு சொல்றேன். இப்பதான் அவங்களுக்கு படிப்பு பெருசா வராது ஒரு அளவு இருக்கு அதுவும் தெரியாது. அவரு எழுதுவாரு 1-2 வாசிப்பார். ஆனா நம்ம இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நம்ம இவ்வளவு மெனக்கட்டணும் பலன் இல்லாமல் போயிட மாட்டேன். 3 பேரையும் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா அவைய படிக்காட்டி ஒரு ஒழுக்கத்தை என்ன பழகிட்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்றது ஒரு இதுல நான் அதைத்தான் ஓமண்டு நான் ஹாஸ்டல்ல சேர்க்கப்புறம் விருப்பம் கவியல் ஓமன்னு சொல்லத்தான் நாம் எல்லாம் போமன் அடுத்து நிரப்பி பதிஞ்சது. கூட்டிட்டு போக வருவோம்னு சொன்னவங்க வரல. கூட்டிட்டு போக வரும் வாரண்ட போன் பண்ண ஒன்றுமில்லை. 11 மாசம் அந்த லீவு கொடுக்கக்குள்ள வந்தவங்க இப்ப 1.5 மாசம் லீவ் இருக்காதால நாங்க கூட்டிட்டு போல லீவு முடிய நாங்க வருவோம் ஸ்கூல் தொடங்க வருவோம் மாட்டவங்க வரல. இந்த கஷ்டத்தையும் பார்த்துட்டு திரும்ப வரல அவங்க சொல்லி இந்த 3 பிள்ளைகளையும் பாரு மச்சான் அவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை உண்டு வந்திருக்கு. ஆபரேஷன் செய்துட்டு வந்தாலும் கட்டில் இல்ல படுத்த படுக்கலாம் கிடக்கணும். ஆபரேஷன் செய்தாலும் கொஞ்சம் காயம் மாறும் கட்டில எல்லாம் இல்ல. உங்களை செய்யலான்னு தான் கை விட்டுருக்காங்க.
மருந்து ஏத்துப்படுது பாப்பமன்றிருக்காங்க. நான் அதை சுவரா சொல்லல. சுவரா சொல்லல. இந்த கழுத்துக்குள்ள அடிக்கி வளர்ந்தது. கழுத்துல இல்லைண்ணா. இப்ப அந்த கடைசி பொடியனையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சு திரும்ப 3 பொடியனையும் கொண்டு ஹாஸ்டல்ல ஒப்படைக்க சொல்றீங்க. நல்ல மேனன்னு சொன்னேன். நான் வருத்தத்தோட அவங்களோட கஷ்டப்பட இல்லாது. 3 பேரும் ஒத்து போவாங்களா ஓமோன்ட்டு சொல்லிட்டாங்க. போய் ஒரு 3 வருஷத்துல வீட்டை வந்துருவாரு. கோயில் முடிய இன்னொரு 3 வருஷத்துல வேறு வந்துருவாரு. ஒரு அடுத்த 3 வருஷத்துல வேறு வந்துருவாரு. அப்ப வேற வார நேரம் ஒரு ஒழுக்கத்தை பழகிட்டு நல்ல நிலைமைக்கு வருங்க. அப்ப நமக்கும் பார்க்க கொஞ்சம் ஆசையா இருக்கு. இப்ப பிள்ளைகள் அப்படி யாரும் இந்த மாதிரி வீடியோல பார்த்து யாரும் கேட்டானே அப்படின்னு அதுங்கிட்ட சொந்தக்காரங்க வந்து கேட்டு நான் கொடுக்கல. எப்படி கொடுக்க மனம் சேர்த்த ஹாஸ்டல்ல சேர்ப்பேன். இல்லைண்டா வீட்டோட இருக்கட்டும். அது நம்ம இவ்வளவு அந்த சாப்பாடு இல்லாம இந்த வாருங்க அவ்வளவு வாடி போயிருக்கு. இப்படி எல்லாம் பார்த்து திரிக்கலாம் உங்களால. அதுக்கு தான் ஹாஸ்டல்ல இப்ப சேர்த்த கடிச்சது மாதிரியும் போகும். அங்க நின்று வளர்ந்த மாதிரியும் போகும். ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஒழுக்கத்தையும் பழகிட்டு வருங்க. இப்ப நம்மகிட்ட நம்ம இப்ப கூப்பிட்டாலும் 7 ஆண்டுக்கு போவாங்க. ஆனா அங்க அப்படி போக மாட்டாங்க. அப்ப கொஞ்சம் பழைய அதுகள் கொஞ்சம் பிடிபட்டு வருங்க. நல்ல நிலைமைக்காண்டுதான் கொஞ்சம் புத்தியும் தெரிஞ்சு கொஞ்சம் இதாக வருங்க. இப்போ ஒரு பெரியாக்களோட இப்படி கதைக்கணும், அம்மாவோட இப்படி கதைக்கணும், அப்பாவோட இப்படி கதைக்கணும்ன்றதையும் பழகிட்டு வருங்க. சரி, இப்ப அவங்க 3 பேருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹாஸ்டலுக்கு அந்த மயப்பாடுகள்லாம் அங்க போய் பார்க்கணும். அந்த இடத்துல ஒன்றைக்கு படுகாமத்துல அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் ரீசெண்டாக நம்ம கஷ்டத்துல இருக்கு. அவங்கள்ட்டையும் கழிச்சு ஓகேன்னு சொன்னா கொண்டு போவோம். அப்படி யாரும் வீடியோல பாக்குற பெரிய இடத்துல இருக்கிற ஆக்கள் இந்த மாதிரி போன் பண்ணி இடத்த செய்வோம் ஆக்கலன்னு சொன்னாலும் ஏற்பாடு பண்ணுங்க. சரியா? அப்புறம் எல்லாம் சரி வந்தது அப்புறம் நீங்க மாறி நின்றாங்க இல்லையா? என்னாலே எனக்கு வருத்தம் இல்லை. எனக்கு தேவை உண்மையான சரி எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் அப்படி நம்ம வருத்தத்தை வச்சுட்டு இல்லைன்ட்டு நான் சொல்லலையே. உங்களால 7 ஆண்டவடியா தானே பிள்ளைகளை கொண்டு சேர்க்க சொல்றேன். சேர்க்கறதுக்கு நீ சேர்க்க ஒரு பிள்ளைங்க கையோட இருக்க மாட்டேச்சு. நம்ம இப்ப எல்லாம் அந்த கடைசி பொடியனே அங்கேயும் கொடுக்க போறீங்க. 3 பொடியனையும் கொஸ்டல் போனா நீங்க தனிமையலாம். அவைய 3 கொஸ்டல் வேணாலும் வேறு பக்கத்துல நான் அவைய கொண்டு வந்து காட்டுவாங்க. அது எப்படி தாண்டாலும் இதானே அப்படி நான் கதைக்கிறதால இங்க மனத்தாப்படாங்க. சரியா? மனத்தாம இருக்கீனே இல்ல ஃபுல்லா அப்படி செய்யாது. ஏன்னா நீங்க பெத்த பிள்ளை இல்லவா? அப்படி நானும் நடத்த கொடுக்க போறேன். ஒரு வேதனையா தான் இருக்கு. தாக்கி தான் தெரியும். அந்த வழி உங்களுக்கு தான் தெரியும். இப்ப 4 பிள்ளைகளையும் இந்த கொச்சல்ல 3 பேரையும் கொண்டு அந்த பொடியன் கைப்பொடியனையும் கொண்டு கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பக்கத்துல நம்ம பார்த்த மாதிரியும் இருக்கும், அவைய வளர்த்த மாதிரியும் இருக்கும்ன்றதுக்காக நான் இப்ப அக்கடமா கிட்ட கொடுத்தது. இப்ப நான் படத்துல இருந்து தம்பியை பார்த்த மாதிரியும் இருக்கும், அவைய வச்சு தம்பியை வச்சு பார்த்த மாதிரியும் இருக்கும். வேறாக்கிட்ட கொடுத்தா இன்னும் கவலையா இருக்கும். அதால நான் அவரா நிறைய பேர் கேட்டவாங்க. நான் போக்கு மட்டும்தான் கொடுத்தேன். நான் பக்கத்துக்கு ஹாஸ்டலுக்கு போவோம். சரியா? அம்மாவுக்கு கடும் கஷ்டம்டா. சரியா? ஏற்பாடு பண்ணிட்ட ஏற்பாடு பண்ணது அப்புறம் ஏலான்னு சொல்லக்கூடாது. சரியா? ஏனண்டா தாயை விட்டுட்டு போறதும் நாங்க சிம்பிளா சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு அந்த வழிகள் விளங்கும். அம்மா விட்டுட்டு போறேன்டா உனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு. உங்களோட ஸ்கூல் என்ன ஸ்கூல்? விநாயகர் மகாவித்யாலயம். விநாயகர் மகாவித்யாலயத்துக்கு எதிர ஒரு பழக்கடம் இருக்கு தெரியுமா? அவங்களோட உதவி உண்டு. கரெக்டுமா? தெரியுமாதான்? இந்த உதவி வந்து ஆசீர்வாதம் பழக்கடை. இந்த ஓந்தாஜிமடம் ஸ்கூல் விநாயகர் வித்யாலயத்துக்கு எதிர இருக்க ஒரு பழக்கடை. அவங்களோட உதவி இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இங்க அவருக்கு என்ன சொல்ல விருப்பமா அதை சொல்லலாம். 10,000 ரூபாய் இருக்கு. என்ன சொல்ல விருப்பம்? அவருக்கு நான் மிக்க நன்றி சொல்றேன். நான் அந்த உதவி செய்ததுக்கு அவருக்கு நான் இது நன்றி. பெரிய ஒரு உதவி செய்திருக்காரு எனக்கு. இந்த கஷ்டத்தின் மத்தியில அவருக்கு நான் மறக்க மாட்டேன். நான் அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். அவங்களுக்கு பெரிய மோசம் சொல்லல நேரம் அப்படி ஒரு வருத்தம் வந்துருக்கு. 4 பிள்ளைகளுக்கு 4 பொடியன்கள் 4 பொடியன்களையும் வச்சு அவங்களுக்கு பராமரிக்கிற கடும் கஷ்டமா இருக்கு.
அந்த பிள்ளைகளுக்கும் இந்த ஹாஸ்டல் கிடைக்கணும், அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் மச்சான். இன்னும் அவங்களுக்கு அந்த உதவிகளும் கேட்டுக்கொள்றாங்க மச்சான். ஷேர் பண்ணுங்க வீடியோவை, அவங்களுக்கு உதவிகள் வந்து சேரணும். சரியா மச்சான்? வரட்டுமா? நான் போய்த்துடணுமா? வரட்டுமா?